சாங். முதல் விஷுவல். ரெண்டாவது க்ளூ லோட் பண்ணுங்க. we don't have any guesses. சரி, அடுத்த க்ளூ லோட் பண்ணுங்க. ரேனோ, let's look at it. ஹலோ, ரெடி. ரெடியா? இது ஒரு ஸ்கூல் மெமரி. 4 விஷுவல்ஸ் வருது. என்னன்னு எல்லாம் சேர்த்து போட்டு சொல்லுங்க பாப்போம். சாப்பாடுற பொருள். சம்ம இது. உங்க மினிட் ஸ்டார்ட்ஸ் now. பெப்பா அவர் வந்து தனபால். இது ஒரு தமிழ் பாட்டு. நல்லா யோசிங்க. என்னது? Good afternoon, good evening. Welcome to வீட்டில இருந்து விளையாடு first virtual game show in Tamil by California Tamil TV. போன வாரம் எபிசோட்லாம் நிறைய பார்த்து நிறைய ஆன்சர்ஸ்லாம் அமைச்சிருக்கீங்க. இந்த வாரம் நம்ம எபிசோடுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் 2 பேர், நிதர்ச்சனா அண்ட் தியாகி அண்ட் ஸ்ரீராம் அண்ட் ரேகா. நம்ம வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிதர்ச்சனா அண்ட் தியாகி ஒரு குயிக் இன்ட்ரோடக்ஷன் உங்களை பத்தி. நீங்க யாரு, என்ன பண்றீங்க, எங்க இருக்கீங்க, உங்க ஹாபி ஏதாவது? ஹாய், ஐம் நிதர்ஷனா. சொந்த ஊர் கிருஷ்ணகிரி. இங்க வந்து ஃபேஸ்புக்ல ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கேன். ஹாய், தியாகி. சொந்த ஊர் பாண்டிச்சேரி. இங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அமேசிங். தேங்க்யூ ஃபார் த இன்ட்ரடக்ஷன் கைஸ். இவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. இவங்க 2 பேருமே செம டேலண்டட். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 2 பேரும் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். அப்படியே டான்ஸ் ஆடுவாங்க, நடிப்பாங்க, காமெடி பண்ணுவாங்க. எல்லாமே சேர்ந்து பண்ற ஒரு கலை குடும்பம் இது. வெல்கம் டு அவர் ஷோ நிதர்ச்சனா அண்ட் தியாகி. ஸ்ரீராம் அண்ட் ரேகா. ரேகா, நாங்க வந்து சாண்ட்ரமௌண்ட்ல இருக்கோம். நான் ஒர்க் டே ஒர்க் பண்றேன். அண்ட் நீங்க டிஸ்கிரைப் பண்ண ஆப்போசிட் அப்படியே நாங்க நான் கலை ஃபேமிலி. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் கேம் ஷோ எவர் இன் மை லைஃப். அதனால ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. Hi everyone, ஸ்ரீராம் சாரங்கராஜன். ஃபர்ஸ்ட் டிவி ஷோ யூடியூப்ல ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம். So little nervous. Opponent வேற, as everyone says, very strong art family. அதனால ரொம்ப அசிங்கப்படாம வெளியில வரணும்னு பாக்குறோம், வேற ஒண்ணும் இல்ல. ஸ்ரீராம் and Rekha, thank you so much again. Welcome to our show. இவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, but the truth is இவங்க வந்து வாரம் எங்களுக்கு ஆன்சர்ஸ் எழுதி போடுறாங்க. ஸ்ரீராம் and Rekha, first audience contestant here on this show. Again, thank you guys so much. We're super excited to have you guys. வீட்ல இருந்து விளையாட நான் ரெடி, நீங்க ரெடியா? Absolutely ready. All right. Awesome. First round, join the dots. இதுக்கு 1 minute இருக்கு. Each team gets 3 questions. Simple format. கரெக்டா ஆன்சர் சொன்னீங்கன்னா 10 பாயிண்ட். தப்பா சொல்லி இன்னொரு டீம் கெஸ் பண்ணி பாஸ் ஆகி அவங்களுக்கு போச்சுன்னா 5 பாயிண்ட். இந்த ஓவரால் கொஸ்டின்ஸ்னா என்னன்னா, விஷுவல்ஸ் இருக்கும். அந்த விஷுவல்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். நாங்க எப்படியாவது சம்மந்தப்படுத்திருப்போம். அதுக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் சொல்லணும். அதுதான் இந்த ஜாயின் த டாட்ஸ் ரவுண்ட். ஃபர்ஸ்ட் இந்த ரவுண்டை ஸ்டார்ட் பண்ண we'll start with Rekha and Sriram. இது ஒரு இடம். Your time starts now. அப்படியே என்கிட்ட சொல்லுங்க, என்னெல்லாம் பாக்குறீங்க? டேம் பார்க். கரெக்ட். மடிப்பாக்கமா? முதல்ல என்னங்க? கபடி. கபடி. கொக்கோ. என்ன? கொக்கோ. சரி, எல்லாத்தையும் சேர்த்து போட்டு சொல்லுங்க பாப்போம். கோடம்பாக்கம். There you go. Super. நீங்க கொக்கோ பார்த்து கபடின்னு சொன்னீங்க பாத்தீங்களா? நீங்க 2 ஸ்போர்ட்டையும் சரியா பார்த்ததுல தெரியுது. பட் சூப்பர் கெஸிங். டேம் பார்க்கு கம். நான் அது ஃபர்ஸ்ட் அவங்க அந்த காட்டுறச்சே நான் உங்களை நிறைய கேள்விலாம் கேட்டேன். இந்த கொஸ்டின் எனக்கு காட்டுறச்சே, அது என்னப்பா கடைசியில ஏதோ மார்க்கமா ஏதோ பிக்சர்லாம் போட்டிருக்கீங்கன்னு. பட் கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்க. சூப்பர். அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்க ஸ்ரீராம், ரேகா. So pressures on Nidarshana and Tyagi. Second question, over to you guys. இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். கரெக்ட். பிரெட்லி. லீ பிரெட் பி ஹனி. பிரெட்லி ஹனியா? இல்ல இது வந்து செலை. சோ சாலை, டீ சாலை, பிடி சாலை. அது கொஞ்சம் வேற மாதிரி இதுல யோசிங்களா, வேற லாங்குவேஜ்ல அந்த மாதிரி யோசிங்க. ஸ்டாச்சு. ஸ்டாச்சு. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியா? இல்ல. பிரெட்லி. ஏ யோசி சொல்லுங்க என்னன்னு. ஃபர்ஸ்ட் நீங்க லீ சொல்லிட்டீங்க. நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்கங்க. ஏன் டவுட்டா இருக்கீங்க? கன்ஃபார்ம் பண்ணுங்க எனக்கு. லிபர்ட்டி ஸ்டாச்சு. லிபர்ட்டி ஸ்டாச்சு. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. கரெக்ட். பெர்ஃபெக்ட்.
அதான் நாங்க சொன்னோம்ல சில விஷயம் சம்பந்தம் இருக்கலாம் அந்த மாதிரின்னு. அது எப்படின்னா லீ பி வந்து அதுல ப மட்டும் தான் நாங்க எடுத்துப்போம். அதுக்கப்புறம் டி லிபர்ட்டி ஸ்டாச்சு. ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து ஏமாந்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் ஏறும் லெவல்ல. பட் சூப்பரா ஆன்சர் பண்றீங்க ரெண்டு பேரும். நெக்ஸ்ட் क्वेश्चन உங்களுக்கு. ரேகா ஸ்ரீராம் ரெடியா நீங்க? எஸ். இது ஒரு கடை, ஸ்டோரோட லோகோ அங்க காமிச்சிருக்காங்க. என்ன ஸ்டோர் நீங்க நேம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்க லோகோ ரெகக்னைஸ் பண்ணல நீங்க? அது லோகோ ஓகே தெரியல நிஜமாவே என்ன லோகோன்னு தெரியல. லோகோ இப்போதைக்கு கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடலாம். நீங்க அடுத்ததுல என்ன பண்றாங்கன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். கீரை வைக்கிறாங்க. கீரை விற்கிறாங்க. சரி, இங்க போய் கையெல்லாம் ஆட்டியா கீரை வைப்பாங்க, என்னமோ பண்றாங்க. என்ன பண்ணுவா? 5 ரூபான்னு காட்டுறாங்க. பேரம் பேசுறாங்க. என்ன பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க? பேரம் பேசுவீங்க கம்மி பண்றதுக்கு. சூப்பர். இப்ப லோகோவுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு மாதிரி யோசிச்சு பாருங்க. அது இங்க இருக்கிற ஒரு கடையோட லோகோ. இங்க இருக்கிற கடையா? நீங்க கிரேட் மால் எல்லாம் கூட பாத்துருப்பீங்க. கம்மி பண்ற விஷயத்த நீங்க அப்படியே உங்களுக்கு லாஸ்ட் 8 செகண்ட்ஸ் இருக்கு. 7 6 5 கம்மி பண்றது அப்படியே கொஞ்சம் இங்கிலீஷ்ல யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கடை பேரு வர சான்ஸ் இருக்கு. Payless. Oh, awesome. Right on time. அழகுங்க. வேற லெவல். சூப்பர். I almost miss our buzzer வர அடிச்சாரு எங்க ஆளு. இது இப்போதான் கரெக்ட். ஓகே. பஜர் அடிச்சாங்க. செல்லாது. போட்டு கொடுங்க அத பார்த்து. இல்ல you got it right. You get the point for it. Sama guessing. Like right on the buzzer நீங்க guess பண்ணீங்க. Awesome guessing. செம guess. சூப்பர். உங்களுக்கு தெரிஞ்சதா நிதர்சனா இந்த தியாகம் உங்களுக்கு தெரிஞ்சதா? அந்த லெஸ் கிட்ட வந்துட்டோம். சத்தியமா தெரியல ஜி. ஆனா லோகோ பக்கம் வரல. லெஸ்ஸே லாஸ்ட் 2 செகண்ட்ஸ் தான் தெரிஞ்சது. சூப்பர். வந்துருச்சு பேலஸ். ஆமா, அமேசிங். சூப்பர் கெஸிங். நிதர்சனா தியாகி அடுத்த क्वेश्चन உங்களுக்கு. இது ஒரு படம். உங்க டைமர் பிகின்ஸ் நவ. என்ன சொன்னோம்? இவங்க ஒரு டிவி ஆர்டிஸ்ட் நினைக்கிறேன். கரெக்ட். இவங்க பேர் என்ன இருக்கும்? ஐயோ. அவங்க பேர்ல தெரியல. சரி, அவங்க பேரை விடுங்க. நீங்க அடுத்த 2 க்ளூல என்ன இருக்கு பாருங்க. முடிச்சி. முடிச்சு என்ன பண்ணலாம்? லஞ்ச் சாப்பிட போலாமா? இல்ல நீங்க முடிச்சு அதுக்கு அகைன் நீங்க வேற லாங்குவேஜஸ்ல யோசிங்க. அப்படியே நாட்டி இன்னும் வேற மாதிரி படம் இருக்கு. ஏய், இது PG-13 ஷோங்க. அவங்க பேர் தெரியலையே. சரி, லைக் இந்த படமே ஆக்சுவலி வந்து நீங்க சொல்ற பேரு, அந்த படத்தோட பேரே ஆக்சுவலி வேற லாங்குவேஜ் தான். இது தமிழ்லயே டப் பண்ணப்பட்ட படம் தான். இல்லப்பா, இது தை. லாஸ்ட் 5 செகண்ட்ஸ். நாட்டி கரெக்ட்டா சொல்லிட்டீங்களே. ஓ நோ. அப்போவே சொன்னேன் பார்த்து பேசுன இந்த ஷோல. சம ஃபார்ம்ல இருக்கீங்க. ஒட்டக பால்ல டீ போடுறா, ஒட்டக பால்ல டீ போடுறான்னு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? துபாயில போய் ஒட்டக பால்ல டீ போடுறான்னு சொல்லிருக்கேன்டா. சரி, ஸ்ரீராம், ரேகா, do you have a guess? மாநாடு இல்ல. So both of you didn't get this one. This one was a slight toughie. ஏன்னா எனக்கும் அவங்க ஃபர்ஸ்ட் அந்த ஆக்ட்ரஸ் யாருன்னு தெரியல. இது அவங்க மகேஸ்வரி, அவங்க ஆக்ட்ரஸ், அவங்க டிவி ஆர்டிஸ்ட். மகேஸ்வரி. ஓகே கரெக்ட். So this was a toughie. மகாநாட்டி. So அடுத்த क्वेश्चन ஸ்ரீராம், ரேகா, உங்களுக்கு நல்ல பிரஷர் இது லீட் எடுக்க. கலக்கி போடுங்க நீங்க. இது ஒரு தமிழ் பாட்டு. நல்லா யோசிங்க என்னன்னு. ஆம்னி. ஓகே. ஃப்ளவர்ஸ். வேன் அது. கரெக்ட். வானம். ஆமா. செகண்ட் வானம். பூக்கள். சரி. லாஸ்ட்ல வந்து மழை. வேற வார்த்தை யோசி. வானம். வேன் வானம். வெண் வானம். வானம் தானா அது? கன்ஃபார்ம்டா? ஓ, வானமேகம். ஐயோ, அதெல்லாம் பாட்டு பாது. இது வந்துடுது. நீங்க 10 செகண்ட்ஸ் உங்களுக்கு.
வானமேகம் பூக்கள் மழை. அடுத்து நீங்க லிரிக்ஸ் இருந்தாதான் உண்டு. உங்க டைம் இஸ் அப். வந்து என்னன்னா டைரக்டர் ஜெனரலா ஒரு சவுண்ட் எஃபெக்ட்லாம் போடுவாரு, அவர் போடல. அதனால நிதர்சனா தியாகி நீங்க வந்து கெஸ். மேகம் சூப்பர் சூப்பர், காட் இட் ரைட். புன்னகை மகன் இளையராஜா. சூப்பர். பாஸ்ட் ஓவர் क्वेश्चन அடிச்சிட்டீங்க. செம்ம கெஸ் நிதர்சனா தியாகி. அடுத்த क्वेश्चन இந்த லைன்ல உங்களுக்கு தான். ரெடியா? நீங்க இப்ப டை பிரேக் பண்ணிட்டீங்க. அடுத்தது இப்போ தேவ ஹோல்ட் பண்ணுங்க. இது ஒரு டிஷ், சாப்பாடுற பொருள். சோ செம்ம இது. உங்க மினிட் ஸ்டார்ட்ஸ் நவ. பால் பெப்பா. பால் பெப்பா. பால். அவர் வந்து தனபால் நினைக்கிறேன். பால் சுதுக்கவும் இது ராம். ராம். கரெக்ட்டா சொல்லிடுங்க எல்லாரும். யோ கத்துது. பெப்பா பிக். பெப்பா அதுன கத்துறாங்களா? பெப்பா பெப்பா கத்து. பால் பால் பாயசம். பால் பெப்பா பால் பெப்பா. பால் கத்துறான். அது பால் தான். அவர் பால் தான். அது டிஷ் தானே, பால்ல தான் ஆரம்பிக்கணும். பச்சை மண்ணு பானி. பால் லாஜிக்கலி அடிக்கிறார் பாஸ். பால் 20 செகண்ட்ஸ் இருக்கு. இது என்ன பால் பெப்பா கத் பால் பெப்பா. அது சரி, பெப்பா என்னது? கார்ட்டூன். பிக். பால் பிக். பால் பிக். பால் பிக். அப்படில என்னங்க? பால் பிகாரம். பால் பால் பிக். வட்டிங்க. பால் 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 கண்டுபிடிச்சிட்டாங்க. சூப்பர் சூப்பர். பால் படியாத வீல்ட் கரெக்ட் ஆன்சர். தியாகி லாஸ்ட் மினிட்ல பஸர் பீட் கலக்கிட்டீங்க. செம்ம கெஸ். சூப்பர். ஆனா திஸ் நம்ம ரவுண்ட் 1 முடிஞ்சிட்டோம். எப்படி செம்மையா இருக்கா உங்களுக்கு? என்ஜாய் பண்றீங்களா ரவுண்ட் 1 வரைக்கும்? பித்தோட பட்டி பேரும் போல இருக்கு. இல்ல எனக்கு புரியல. நீங்க வந்து கலிபோர்னியா தமிழ் டிவில நாங்க ஷோ கஷ்டப்பட்டு கண்டக்ட் பண்றோம். அது என்ன நீங்க பெப்பா விட்டு வரவே மாட்டேன்றீங்களே? கடைசியில அது பெப்பானா என்ன, பெப்பா என்ன ஒரு கிரீச்சர் அப்படின்னு நான் உங்களை கேள்வி கேட்டு இவ்வளவு எடுத்துட்டு வர வேண்டியிருக்கு. பட் செம்ம கெஸ்ஸிங். பட் ரவுண்ட் 1ல 2 பேரும் செமையா பர்ஃபார்ம் பண்ணி மேக்கப்லாம் பண்ணி ஸ்கோர்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து நிதர்சனா வந்து 30ல இருக்காங்க. ஸ்ரீராம் அண்ட் ரேகா நீங்களும் 30ல இருக்கீங்க. ஐ திங்க் ஏதோ கனெக்ட்ல தப்பு பண்ணிருக்காரு எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. பட் 30 ஈக்குவலா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றத நான் நம்பல. சோ நம்ம ஸ்கோர் அப்டேட்க்கு நம்ம செகண்ட் ரவுண்ட் முடிச்சு வருவோம். இப்ப செகண்ட் ரவுண்ட் உங்களுக்கு ஹூ அம் ஐ. இதுல வந்து ஹூ அம் ஐ ரவுண்ட் வந்து சிம்பிள். 2 questions each. நிறைய ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, கவலைப்படாதீங்க. either way 2 questions each. அதே சேம் பாசிங் ஃபார்மேட், அதெல்லாம் சேம் திங். 1 minute. ஹூ அம் ஐ சிம்பிள் வந்து விஷுவல்ஸ் வரும், யாரு என்ன ஏது. தட்ஸ் ஆல், pretty much it. நிதர்சனா தியாகி ரெண்டாவது ரவுண்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन. here goes. ஒரு 90s பிராண்ட் ஆடியோ ப்ளே பண்ண போறோம். கேட்பரிஸ். ஷூரா? லாக் பண்ணிடலாமா? बात है जिंदगी में कैडबरीज चॉकलेट. குட் ஜாப். செம்ம கெஸ்ஸிங். அல்டிமேட். செம்ம ஜாலியான ஆடு. எனக்கு ரொம்ப நல்லா நினைவு இருக்கிற ஒரு ஆடு. அப்படியே ஒரு பொண்ணு மெதுவா சாக்லேட் கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்புறம் இறங்கி வந்து ஃபீல்ட்ல டான்ஸ் ஆடி செம்மையா இருக்கும் அது பாக்குறதுக்கு. அமேசிங் கெஸ்ட் ஆகி கலக்கிட்டீங்க. ஸ்ரீராம், ரேகா ரெடியா? நீங்க அடுத்த இதுக்கு. இது ஒரு ஸ்கூல் மெமரி. 4 விஷுவல்ஸ் வருது. என்னன்னு எல்லாம் சேர்த்து போட்டு சொல்லுங்க பாப்பா. ஜியோ மாடு மான் கறக்குது, பால் கறக்குது. கரெக்ட். மரம் டப்பா. கரெக்ட். ஜாமெட்ரி டப்பா. ஜாமெட்ரி பாக்ஸ். செம்ம கெஸ்ஸிங். சூப்பர், கலக்கிட்டீங்க. அது நீங்க அவ்வளவு ஃபாஸ்டா நீங்க அந்த நான் வந்து எடுத்த உடனே வந்து போன் கவ் அப்படின்னு ஆரம்பிச்சேன். அவர் டைரக்டர் சொல்லுவாங்க ரிவ்யூ பண்றச்சே செம கலாய்ச்சாங்க. ஆக்சுவலி வந்து முன்னாடி எபிசோட்லாம் பார்த்திருக்கோம். அந்த வாயர் தந்ததுக்கு எல்லாமே சவுண்ட் தான். அதனால நான் டைரக்டர்ஸ் இந்த பாயிண்ட நோட் பண்ணுங்க. நம்ம அடுத்த ரவுண்ட்ல இனிமே பண்ணக்கூடாது. சூப்பர். அதான் செமையா ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க ஸ்ரீராம். அப்பவே நினைச்சேன் நீங்க கிரிக்கெட்ல அதை பயங்கரமா விளையாடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். சிக்ஸரா அடிக்கிறீங்க. ஏதோ ஒரு காலத்துல ஆடிச்சு, அது முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் அந்த கதைலாம்
நீங்க அப்படியே ஸ்டேட் அப்படியே ரஞ்சி அந்த லெவல்ல அப்படின்னு சொன்னாங்க, ஊர்ல பேசிக்கிட்டாங்க. 2006-7 விளையாடி இருக்கேன். I played for Tamil Nadu at various levels. Awesome. Super, Shriram. Awesome. That is good to know. Thank you. Another question. Over to Nidarshana and Tyagi. There you go. The easy clue. Bedroom. Correct. Bed bath and beyond. Bed bath and beyond. Bed bath and beyond. Super. Sama, this one was an easy one. நல்லா வச்சிருந்தாங்க. சம க்ளூ. நன்றி. நாங்க இதுல என்ன யோசிச்சோம்னா, ரெண்டாவது க்ளூல பாத் ரொம்ப ஈஸியா இருக்கு, நாங்க மாத்தி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொன்னேன், ஏதோ பேசாம பிசிபேலா பாத் போட்டோ போடலாம் அப்படின்னு. ரொம்ப நேரம் சாம்பார் சாத்துல மாட்டிப்பாங்களே அப்படின்னு ஒரு டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும்னு நினைச்சேன். ஒத்துக்கல. பட் ஈஸி ஆன்சர்ல திஸ் ஒன் ஐ டோல்ட் யூ. பரவாயில்லை. Awesome. சரி, இந்த ரவுண்ட் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. லாஸ்ட் क्वेश्चन ஓவர் டு ஸ்ரீராம் அண்ட் ரேகா. நீங்க ரெடியா? எப். சரி, சூப்பர். அடுத்த क्वेश्चन இது ஒரு ஆடியோ க்ளூ, நல்லா கவனிங்க. நிதர்சனா தியாகி செம்ம எக்ஸைட்டடா இருக்காங்க. அவங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க வெறியில சுத்திட்டு இருக்காங்க. அப்படியே கேட்டா அடுத்த செகண்ட் அப்படியே தியாகி பின்னாடி போய் எனக்கு தெரியும் அப்படின்னு மவுத் பண்ணது எனக்கே புரிஞ்சிச்சு. என்ன படம் சொல்றாங்க படம் அது வரைக்கும் தெரியுது, அது என்ன படம் தெரியலையே. சூப்பர். உங்களுக்கு 50 செகண்ட் இருக்குங்க, நல்லா யோசிச்சு எனக்கு கன்ஃபார்ம்டா ஒரு ஆன்சர் கொடுங்க. 50 செகண்ட் ஒரு கெஸ், 40 செகண்ட் ஒரு கெஸ். விஜய் சேதுபதி என்னெல்லாம் செமையா ஒரு படம் நடிச்சிருக்காரு. 400 ரவுடி தானா? அதான் அவங்க ஃபைனல் ஆன்சர். இல்லப்பா, இதெல்லாம் நீங்க சஸ்பென்ஸ் தான் கூடாது. என்னங்க கதையா இருக்கு, நீங்க பாட்டுக்கு விட்டா ஃபில்மோகிராஃபி பார்த்து அடிச்சு எல்லா ஆன்சரையும் சொன்னப்பறம் இல்ல அதுதான் அப்படின்னு நான் சொல்லணும்ன்றீங்க. இல்லப்பா, நான் 14 செகண்ட்ஸ். 14 செகண்ட்ஸ் தான் இருக்கு. மூவிஸ் அந்த இதெல்லாம் உங்களை பார்த்தா அப்படி தெரியல எவ்வளவு நேரம். Take a guess. 5 seconds தான் இருக்கு. 400 ரவுடிதானா? Wrong answer, unfortunately. தியாகி நிதர்சனா ஆன்சர். தியாகி சொல்லிடுப்போம். சூதுக்கவும். நீ மவுத் பண்ணது எனக்கே எங்க தெரிஞ்சது. அனுப்பாவி சொன்னது எனக்கே தெரியும். தெரியுது, அது என்ன படம் வர மாட்டேன் வாயில. ஓகே, I was surprised நீங்க விஜய் சேதுபதி வந்துட்டீங்க. நீங்க I expected that you gonna land on this, but bad luck. இந்த ரெண்டாவது ரவுண்ட் எண்ட்லயாவது நம்ம டைரக்டர் கரெக்டா கனெக்ட் போட்டு நமக்கு ஸ்கோர் சொல்றதா பாப்போம். ரெண்டு டீம்ஸ் ஒரே பாயிண்ட் தானே. அவர் விட்டா அப்படிதான் நாங்க இப்படி இவ்வளவு பிரஷர் போட்டு கணக்கு கரெக்டா கேட்கலன்னா அவர் அப்படிதான் சொல்லுவாரு. பட் நிதர்சனா தியாகி யூ ஆர் ஆன் தி லீட், 55 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. ஆனா இந்த ரவுண்ட்ல நிறைய சான்ஸ் இருக்கு. ஸ்ரீராம் ரேகா நீங்க 40 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க, only 15 பாயிண்ட்ஸ் பிஹைண்ட். இந்த ரவுண்ட் ஹேண்டில் வித் கேர். பஸர் ரவுண்டு. எனக்கு ஈச் பர்சனோட பஸர் மட்டும் எப்படி இருக்கும்னு எனக்கு காமிச்சிருங்க. ஏன்னா வந்து கை தூக்குறோம். சரிங்களா? சரி, ஓகே. டிஸ்கிரேஷன், ஐ வில் யூஸ் மை டிஸ்கிரேஷன் டு ஃபைண்ட் அவுட் who went for it first. பட் ஆடியோவா இருந்தா இட் இஸ் பெட்டர். ரேகா நீங்க வேணா பேர் வேணா சொல்லுங்க. ஃபில் அடிக்கிறோம் பேசாம, அவ்வளவுதான். யா, சோ இது ஒரு பஸர் ரவுண்டு. 5 க்ளூ லோட் ஆகும். 5 க்ளூ லோட் ஆகிற டைம்ல நீங்க ரெண்டாவது க்ளூலயே முதல் க்ளூலயே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கூட நீங்க பஸர் அடிக்கலாம். ஆனா லைக் ஐ செட், இது ஏன் ஹேண்டில் கேர்னா இல்ல நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. -10 வரலாம் நீங்க ஆன்சரை தப்பா சொன்னீங்கன்னா. சோ அது பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்க. உங்களோட பஸர் என்ன நிதர்சனா தியாகி? உங்க பஸர் என்ன? ஓ பியூட்டிஃபுல், அவங்க மணி ஆடுறாங்க. சூப்பர். நீங்க வந்து ஏதாவது பேர் சொல்லுங்க, இல்ல கத்துங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. நாங்க விசில் அடிச்சிடுறோம். விசில் அது வேணாலும் அடிங்க. சூப்பர். ரெடியா? எஸ், அப்சல்யூட்லி. ஹேண்டில் கேர். ஏதாவது क्वेश्चंसலாம் ஒண்ணும் இல்லையா? இல்ல நீங்க தான் क्वेश्चन கேட்கணும். நீங்க இப்போ யாராவது நீங்க தப்பா கெஸ் பண்ணி அது இன்னொருத்தங்க இப்ப வெயிட் பண்றாங்கன்னா they can wait for all clues to load and they can take a guess. So again, like I said, அவசரப்படாம கேர்ஃபுல்லா ஆடுங்க இந்த ரவுண்ட். So there is only one question, is it Vinay? இல்ல there are 2 questions. So உங்களுக்கு there are 40 points at stake here. So like I said, you're still playing for the lead here. There is nothing, there's a lot of room to catch up. So கவலைப்படாம பிரஷர் இல்லாம ஆடுங்க. நம்ம ஹேண்டில் வித் கேர் போவோம். First question லோட் பண்ணிடுங்க ரேணு. முதல் விஷுவல். நீங்க டிஸ்கஸ் பண்றது ஈச் அதருக்கு கேட்டிருந்தா உங்களுக்கு ஹிண்ட்ஸ் கிடைக்கலாம். ஸோ சீக்ரெட்டிவா டிஸ்கஸ் பண்ணுங்க.
நிதர்சனா தியாகி நீங்க மியூட்ல போறீங்க. அது நீங்க போனீங்கன்னா அப்புறம் எங்களுக்கு வந்து நீங்க பசர் அடிக்கிறது கேட்காது. ஸோ ஜாகிரதையா சீக்கிரட்டா டிஸ்கஸ் பண்ணுங்க, நாங்க எல்லாம் கவனிப்போம். எவ்ரி க்ளூஸ் the full song பத்தி சொல்றா இல்ல கனெக்ட் பண்ணிட்டே போணும்? இது டிபெண்ட்ஸ். உங்களுக்கு இதுல இந்த பாட்டு உங்களுக்கு தெரிய சான்ஸ் இல்ல, ஏன்னா இது கேன் பி எனிதிங். அதனால நாங்க க்ளூ லோட் பண்ண நீங்க உங்களுக்கு எப்போ ஆன்சர் தெரியுதோ யூ கேன் கோ ஃபார் த பசர். ஓகே, ரெண்டாவது க்ளூ லோட் பண்ணுங்க. we don't have any guesses. ரெண்டாவது க்ளூ ஏதாவது ரிமோட்டா ஏதாவது ஒரு ஏரியாக்கு வந்துட்டீங்களா என்ன ஏதுன்னு? ஓ வட்டி நிதர்சனா தியாகி அப்படியே வெறியில விட்டா இப்போ ஆன்சர் 4 ஆன்சர் வச்சிருப்பாங்க போல இருக்கேன். பஸ்ஸர் அடிச்சிருவீங்க, நான் வெயிட் பண்ணேன். சரி, அடுத்த க்ளூ லோட் பண்ணுங்க. ரேனோ லெட்ஸ் லுக் அட் இட். ஹலோ, ரெடி. நாங்க ரெடியா? ஓ இருங்க ஒரு நிமிஷம். பஸ்ஸர் அடிச்சிட்டாங்க. ஸ்ரீராம் அண்ட் ரேகா, யுவர் கெஸ். நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி, அந்த பாட்டு. Unfortunately, the wrong answer, Sriram and Rekha. So, my God. you get a chance to score the 20. அடுத்த க்ளூ பார்க்கலாம். இனிமே நீங்க பஸர் அடிக்க தேவையில்ல. You can wait for all clues to load actually. Last clue load பண்ணிடுங்க ரேனோ. ஏன்னா like they can use all the information they can get. நீ அழும்போது முதல்ல அழுது சொல்வது கவிதை வந்து கரெக்ட். சொல்லுங்க. உங்க டைம் ஆக்சுவலி ஸ்டார்ட்ஸ் ஒரு 30 செகண்ட்ஸ் தான் இருக்குன்னு வெச்சு போனோமா? ஏன்னா அது 1000 கவிதை. உன் பார்வை 1000 பார்வையில் 1000 அது அப்படியே வரும். அத பாட்டு தெரியாது. ஆனா நீங்க லிரிக்ஸ் கரெக்டா சொல்றீங்க, டியூன் தப்பு. நீங்க என்ன படம் ஒரு ரிமோட்டா கெஸ் பண்ணுங்க. யாரு விஷுவல்ல யாருங்கிறத கெஸ் பண்ணுங்க. இளையராஜாலாம் நான் ஒத்துக்க மாட்டேன், எல்லாமே இளையராஜா தான் போட்டிருக்காரு அந்த ஈரால. 1000 கவிதை என்ன பாட்டு? 1000 கவிதை கவிதை. ஜோட் டைம் வேற ஆயிட்டு இருக்கு. தியாகி லிரிக்ஸ்லாம் சொல்ல மாட்டீங்களா? டியூன் நீங்களே போட்டு அவர் ஏதோ சொல்றாரு. தியாகி நீ பாடுனியே, you were there. உன் பார்வையில் 1000 கவிதை. Correct. அதான் actually that is the correct answer. Almost on the tune. I wanted the tune. ஏன்னா இது கொஞ்சம் காமன் லிரிக்ஸ்ங்கறதால வந்து கொஞ்சம் I wanted to test you guys, but you got the lyrics right. இது ஆக்சுவலி நான் இதுதான் வந்து டைரக்டர்ஸ் ஷோ முன்னாடி நான் ஆன்சர் சொல்லிடுறோம்னு பயந்தாங்க, ஏன்னா நான் இதான் பாடிட்டு இருந்தேன். அது this is that அம்மன் கோயில் கிழக்காலை படத்துல வந்து ராதா அண்ட் விஜயகாந்த் படம் அது ஆக்சுவலி. But anyways, so 20 points is still not lost, Sriram, Rekha. They could get this wrong and you can get this right. இது ஒரு படம், first visual. யாருங்க இது? எனக்கு தெரியுமே. ஹை சூப்பர். கரெக்ட். நிதர்சனா நீங்க ஃபீல் பண்றது கரெக்டா தோணுது எனக்கு. இல்ல I'm kidding. Not yet. This is just a first clue. இதுல இருந்து மோஸ்ட்லி உங்க யார்கிட்ட இது கெஸஸ் இருக்காது. சோ அடுத்த க்ளூ போலாம் ரேனோ. கோஸ் ரெண்டாவது யாருன்னு நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், பட் எல்லாருக்கும் தெரியும். ரிஸ்க் எடுக்கலாமா வேண்டாமா? டிஸ்கஷன் பயங்கர ஹீட்டடா ஓடிட்டு இருக்கு. ரெண்டு டீம்லயும் அப்படியே மியூட்ல போட்டு இவங்க சொல்றத அவங்களுக்கு கேட்க கூடாதுன்னு பயங்கர சீக்கிரட்டா டிஸ்கஸ் பண்றாங்க. ரெண்டாவது க்ளூல யாருன்னு தெரியல, அதனால நம்ம தேர்ட் க்ளூ போகலாம். இல்ல அப்படியா ஏதாவது பண்ணலாமான்னு பாக்குறோம். தேர்ட் க்ளூ இஸ் a good giveaway. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க என்ன ஏதுன்னு. You might have an answer. ஸ்ரீராம், ரேகா ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு கெஸ். நிதர்சனா, தியாகியும் ஆல்மோஸ்ட் ஏதோ கெஸ். ரெடியா? கெஸ்ஸா? ஆல்மோஸ்டா? பாசர் அடிச்சாங்க நிதர்சனா, தியாகி. மௌனம் பேசியது. Spot on. That is the correct answer. மௌனம் பேசியதே was right. Last ரெண்டு க்ளூ லோட் பண்ணிடுங்க ரேனோ, அவங்க பார்க்கட்டும். Everybody can see this. So those are the 5 clues. மௌனம் பேசியது எங்க அந்த போட்டோ, அந்த சூர்யாவோட கண்ணை வச்சுதானே அந்த இதுதானே லெட்டர் வச்சுதானே சொன்னீங்க? ஆமா சூர்யா கண்ணு. ரேகா நான் பாக்கும்போது எனக்கு நீங்களும் கெஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். நீங்களும் you got this right? as usual படம் ஏதோ சொல்லியிருந்தாவ. அந்த படம் பேர் கூட எங்களுக்கு வரல. விக்ரம் சூர்யா.
நல்ல வேலை நீங்க அதெல்லாம் கெஸ் பண்ணல. அங்க வந்து வாய் மூடிட்டோம். நெகட்டிவ்ல போயிருப்போம். நல்ல காலம் பரவாயில்ல. நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, நான் படம் பேரே கெஸ் பண்ணல. ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் சம் சாங். மௌனம் பேசுறது ஏதாவது பாட்டு வருமா? she only got it, the movie only we are supposed to guess it. சூப்பர். Sama guessing actually in the Nidarshana Tyagi. End of round 3 ஆயிடுச்சு. So we have actually come to the game show oda end. Now the final scores are 95. Nidarshana and Tyagi, we have got the lead with 95. Sriram, Rekha, you were 30. Some bad luck with like a little bit of minor things. ஆனா செமையா விளையாடுனீங்க. செம்ம ஜாலியா இருந்துச்சு உங்களோட விளையாடுறதுக்கு. So thank you guys. உங்களோட குவிக் க்ளோசிங் நோட்ஸ், ஸ்ரீராம் அண்ட் ரேகா, உங்களோட க்ளோசிங் நோட்ஸ் ஃபர்ஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஆஸ் ஐ செட் ஃபர்ஸ்ட் கேம் ஷோ, அதனால ரொம்பவே நல்லா இருந்தது. கொஞ்சம் மூளைக்கும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணோம் இன்னைக்கு. தேங்க்யூ ஸோ மச். உங்க ஃபுல் டீமுக்கு வந்து ஃபுல் அப்ரிசியேஷன், குடோஸ் டு யூ. இந்த குவாரண்டைன் டைம்ல இது மாதிரி நீங்க பண்ணது வந்து இட்ஸ் லைக் கிரேட் ஜாப். ஆசம். Yeah, absolutely. California Tamil TV, they have been posting very useful messages, and Renuka and KRS, they have taken a lot of pain in like editing and posting it correctly. So unga host ellarme, they have been amazing hosts. I know some of them, but Vinay, is the first time we are interacting. You're doing a great job, man. Yeah, good job. Back pada venna solunga, I'll be there. So I mean, thank you guys so much for playing. That was like really heartwarming. ஏன்னா வந்து அவ்வளோ ஈஸியா யாரும் KRS Renola, because they're behind the scenes, they don't talk about them, but they are the brains behind the show. So I'm glad you recognize that. That's very Thiagu and Nidarshana, congratulations. We know that you're going to win. First day three எங்களுக்கு இருந்தாலும் விளையாடணும். இது ஒரு one sided match மாதிரி ஆயிடுது. Thiagu and Nidarshana, உங்களோட நோட்ஸ். Well played, Sriram and Rekha. It was a lot of fun உங்களோட விளையாடுறதுக்கு. And thanks Vinay. எங்க ஒரே பதட்டம். இந்த லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் நீங்க பயங்கர பதட்டம். எது கரெக்ட் ஆன்சர், எது தப்பு ஆன்சர், எது க்ளூ, எது மிஸ்லீடிங் க்ளூன்னு தெரியல. So very well put together clues and questions. It was a lot of fun. Thank you so much. And corona சமயத்துல giving this kind of entertainment and keeping us engaged, bringing out laughs to people, அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். So you guys are doing a great job. Keep it up. Keep it coming. Thank you guys so much for those closing notes. Last week audience questions or answers ரொம்ப simple. First one was a Tamil proverb, குடிகார பேச்சு விடிஞ்சா போச்சு. இது எல்லாருக்கும் most of our viewers got this right. Answer எழுதி அனுப்பிச்சாங்க எல்லாமே. Some people got the jumble wrong. Jumble வந்து they couldn't get, but the jumble was Vaijayanthi Mala, and the song வந்து நீ காற்று நான் மழை. That's the answer you were looking for. We got some நான் மரம் and all those things, but நிறைய பேர் கரெக்ட் ஆன்சர்ஸ் சொல்லியிருக்கீங்க. ராகவேந்திரன் லாவண்யா from Union City, Mani Ramdas San Jose, Nitya Lakshmi from Kumbakonam again, Ashila Karthik, Geeta Raja from Fremont, Sriram Sarang again, Rajkumar Shanmugavel from Dublin, Sriram Narayanan, Naveen Mohan from Fremont. Naveen, நீங்க அடிச்சு தள்ளுறீங்க. அடுத்ததா நீங்க தான், உங்களை தான் டார்கெட் பண்றோம் நாங்க கூட்டினோர. We're looking to have more people on the show. இந்த வாரத்தான ஆடியன்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இதுக்கு சொல்லிடலாம். எலிஜிபிலிட்டி சிம்பிள். யூ ஹேவ் டு சப்ஸ்கிரைப் டு கேலிஃபோர்னியா தமிழ் டிவி ஆன் யூடியூப். குட்டி ரெட் பட்டன் வருங்க, அது ஒரே ஒரு தட்டினீங்கன்னா முடிஞ்சிச்சு. சட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க அப்படியே ஆன்சர்ஸ் வந்து தமிழ் டிவி பே ஏரியா gmail.com அனுப்பிச்சு விட்டுருங்க. ரிமைண்டர், தமிழ் டிவி பே ஏரியா gmail.com. இந்த இமெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வரும், நாங்க பார்த்து நீங்க அனுப்பிச்சு விட்டுருங்க இந்த வாரத்தோட கொஸ்டின்ஸ். நிதர்சனா, தியாகி, ஸ்ரீராம், ரேகா பயங்கரமா விளையாடிட்டீங்க. தயவுசெய்து கெஸ் பண்ணிடாதீங்க, ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் விட்டு வைக்கலாம். இது ஃபர்ஸ்ட் க்ளூ வந்து ஒரு தமிழ் போயட், செகண்ட் வந்து ஒரு தமிழ் ஆர்டிஸ்ட், தேர்ட் ஒன் வந்து ஒரு பாட்டு. சிமிலர் ஃபார்மேட் அஸ் லாஸ்ட் வீக். ஆன்சர்ஸ் அகேன் தமிழ் டிவி பே ஏரியா gmail.com அனுப்பிச்சு விட்டுருங்க. Before we close the show and give away credits, we're looking for content creators, volunteers. So இது என்னன்னா, content creator நிறைய பேர் என்ன எங்களை கேட்டாங்க, content creatorனா என்னங்க அப்படின்னு. Putting together these questions is actually a lot of fun. நாங்க பேசச்சு எங்களுக்கும் we have a lot of laughs. So in the question or preparation or help, any kind of feedback to the show, if you want to be a part of the team, join us. Again, Tamil TV Bay Area, Facebook, reach out to us in any medium. YouTube comments போடுங்க, anywhere, right? Reach out to us. We'll be glad to have you on the team, and we'll also be happy to give you due credit on every show. So we're looking forward to content creators as well. Thanks to KRS and Renu, brains behind the show. இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் இது கிரியேட் பண்ணணும், இது பண்ணி வாரம் எப்படி இதை பெட்டர் பண்ணலாம், குவாலிட்டி எப்படி பெட்டர் பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. தேங்க்யூ ரேணு அண்ட் ஸ்ரீனி. ஸ்ரீனி தான் சவுண்ட் எஃபெக்ட்லாம் போட்டாங்க. இந்த ஸ்லைடை லோட் பண்ணி இந்த கலர்லாம் போட்டு ரேணு வராங்க, சவுண்டு போட்டே காமிச்சிட்டாரு.
Sama. And this is your host, Vinay Vijay Kumar, signing off, California Tamil TV. Thank you guys for joining. லைக் பண்ணுங்க, ஸ்மைல் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. அதுதான் வேற ஒன்றும், நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும் போதும்.